ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை தூக்கி போடாமல் ஒரு அழகான ஒரு குட்டி ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ளுக்குள்ளே சாரீ பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ கோல்டு கலரில் இந்த மாதிரி சில்வர் கலர்லலாம் கிடைக்கும்ல, ஸோ அதெல்லாம் நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரியூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த சைடுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த சாரியோட பாக்ஸை ஓரங்களை வந்து நான் இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரித்து காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த அளவை வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரீ பாக்ஸ் எல்லாமே தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் இதுக்குள்ளே வைக்கணும். ஸோ இப்போ அது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டாக இதை வந்து 4ஆக பிரிக்க போகிற இந்த பாக்ஸை. ஸோ அதுக்கு தான் இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு சென்டரில் ஒரு கட் போட்டுக்கணும், அதாவது மிடில் வரைக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம இதை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து 4ஆக பிரிச்சிடலாம். பாருங்கள், நமக்கு ஒரு டீ ஷேப்பில் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட ஹாட் க்ளூ இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி இது நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லா பக்கமும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே வச்சிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ஆர்கனைசர் நம்ம வந்து 4 பக்கமும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியான திங்ஸ், அதாவது இயர்ரிங்ஸ், அந்த மாதிரி கிளிப்பு, ஹேர் பின், சேஃப்டி பின், அது எல்லாமே தனித்தனியாக இதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது இன்னமும் கொஞ்சம் வெளியில் வந்து அழகுபடுத்திக்கலாம். நம்மளோட கொரியரில் வரும் இல்லையா, ஸோ அமேசானில் அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்லாம் வரும் இல்லையா, இந்த பபிள்ஸ் ரேப், இதை வச்சு தான் நம்ம வந்து வெளியில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இதோட அளவுக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையுமே நம்ம வந்து ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிடலாம். மீதி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி இந்த இதையும் ஒட்டிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் ரேப்லாம் வந்து நம்ம கொரியருக்கு அதிகமாக எல்லா கொரியர்லேயும் சுற்றி வரும். ஸோ வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். ஸோ அதை இந்த மாதிரி நீங்கள் ரீயூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மா நெயில் பாலிஷால் அங்கங்கே ஒரு டாட் வச்சு விட்டால் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர் அடிச்சுட்டு அதில் வந்து எல்லோ கலர் அங்கங்கே ஒரு டாட் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ சிம்பிளாக அங்கங்கே ஒரு டாட் வச்சு முடிக்க போகிறேன். இது காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மேலே வந்து ஒரு கோல்டன் கலர் லேஸ் மட்டும் ஒன்று வச்சு ஒட்டிக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போகிற ஒரு பாக்ஸை வந்து இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதில் வந்து என்னோடய லிப்ஸ்டிக், அப்புறம் வந்து கொஞ்சம் கிளிப்பு, பின்னு, இயர்ரிங்ஸ், ஸோ அதெல்லாம் அதில் நான் வச்சுருக்கேன் அரேஞ்ச் பண்ணி. நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே பண்ணி வச்சுக்கிட்டா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க டிஐவை ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ், அப்புறம் வந்து சாரீ பாக்ஸ், அப்புறம் பபிள்ஸ் ரேப், ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இன்றைக்கி வந்து அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ அது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நெயில் பாலிஷ் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.